மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரேபிட் ரிவிஷன்ல பார்ட் 2ல இருக்கிறோம். இங்கே நம்ம பார்க்கறது 500 1 to 1000 இந்த கொஸ்டின்ஸ் வந்து நம்ம இங்க பார்த்துக்கிறோம். ஆல்ரெடி நம்ம 1 to 500 கொடுத்துருக்குறோம். அதை நீங்க ஜஸ்ட் ஒரு தடவை நீங்க ரிவிஷன் பண்ணிட்டு இதை நீங்க கண்டினியூ பண்ணுங்க. தென் இட் வில் பி வெரி கன்வீனியன்ட். ஸோ இதுல நம்ம என்னென்ன பார்க்க போறோம் அப்படின்னா பாருங்க, ப்ரீவியஸ் இயர்ஸ் கான்செப்ட் ஆல்ரெடி நம்ம டெட்ல வந்து ப்ரீவியஸ் இயராக பண்ணல, அதோட கான்செப்டோட நம்ம எசன்ஸ் எடுத்துருக்குறோம், அதோட சம்மரி எடுத்துருக்குறோம். அப்புறம் ஹை ஃப்ரீக்வன்சி எக்ஸாம் ஃபேக்ட்ஸ் எந்த மாதிரி வந்து ஒரு அந்த ஹை ஃப்ரீக்வன்சியில் வந்து கொஸ்டின்ஸ் வந்து அவங்க கேட்டிருக்கிறாங்க. அப்புறம் கிளாஸ் ரூம் செனரியோ பேஸ்டு படைக்காட்சி, கிளாஸ் ரூம் சுச்சுவேஷனில் வந்து அந்த கற்பித்தல் முறைகள் எப்படி இருக்குது. இப்போ சைக்காலஜிஸ்ட் கம்பேரிசன் நோட்ஸ், சைக்காலஜிஸ்ட்டும் அவங்களோட தியோரிஸையும் எப்படி கம்பேரிசன் பண்ணி அதில் எந்த மாதிரி நம்ம ஈஸியாக மெமரி பண்ணுறதுக்கு ஒரு டெக்னிக்கல் கொடுத்துருக்குறோம். அப்புறம் ப்ளூம்ஸ் டெக்ஸானமி இங்கே இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்டெலிஜென்ஸ், கிரியேட்டிவிட்டி, பெர்சனாலிட்டி, மோட்டிவேஷன், மெமரி, சோஷியல் எமோஷனல் லேர்னிங், தட் இஸ் எஸ்இஎல், அண்ட் மிக்ஸ்டு ரேபிட் ரிவிஷன்ஸில் வந்து எல்லாமே நம்ம இங்கே பார்க்க போகிறோம். நம்ம இந்த 500 கொஸ்டின்ஸ் வந்து நம்ம இங்கே ரிலேட்டட் நம்ம வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர்ஸ் வந்து நம்ம இங்கே பார்த்துடலாம். இப்போ இதில் நம்ம ஆரம்பிக்கிறது நுண்ணறிவை பற்றி நம்ம ஆரம்பிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நுண்ணறிவு என்பது புதிய சூழ்நிலைகள் ஏற்ப தன்னை மாற்றிக்கொள்ளும் திறன். நுண்ணறிவு என்பது பிரச்சனைகளை தீர்க்கும் மனத்திறனாகும். நுண்ணறிவு கற்றலை எளிதாக்கும் முக்கிய காரணியாகும். நுண்ணறிவு பரம்பரை மற்றும் சூழல் ஆகிய இரண்டாலும் பாதிக்கப்படுகிறது. அனைத்து குழந்தைகளும் ஒரே அளவு நுண்ணறிவை கொண்டிருக்க மாட்டார்கள். நுண்ணறிவு ஒரு தனித்திறன் மட்டுமல்ல, பல திறன்களின் ஒருங்கிணைப்பாகும். நுண்ணறிவை அளவிட பயன்படும் பொதுவான அளவுகோல் ஐக்யூ ஆகும், தட் இஸ் இன்டெலிஜென்ட் கோஷியன்ட். ஐக்யூ என்பது விரிவாக்கம் இன்டெலிஜென்ஸ் கோஷியன்ட் ஆகும். ஐக்யூ என்பது அறிவுத்திறன் மதிப்பிடும் ஒரு குறியீடு மட்டுமே. ஐக்யூ மட்டும் ஒரு மாணவரின் முழு திறனை நிர்ணயிக்காது. இதுல பாருங்க 509 இந்த 2 பாயிண்ட்ல ஐக்யூ என்பது அறிவுத்திறனை மதிப்பிடும் ஒரு குறியீடு. இது ஒரு நம்மளுடைய ஒரு அளவுக்குழு வச்சுக்கலாம், ஒரு குவான்டிட்டின்னு வச்சுக்கலாம். இதுவே மாணவரோட டோட்டல் கம்ப்ளீட் அவனுடைய டேலண்ட் கம்ப்ளீட் ஸ்கில்லையோ அதை நம்மளால மெஷர் பண்ண முடியாது, டெட்டர்மின் பண்ண முடியாது. நுண்ணறிவு கோட்பாடுகள் பத்தி பார்க்கலாம் பாருங்க. நுண்ணறிவு கோட்பாடு எடுக்கும் போது ஸ்பியர்மேன் இதுல நம்ம 2 காரணிகள் வைக்கிறாரு இல்லையா, ஜி ஃபேக்டர் எஸ் ஃபேக்டர் வைக்கிறாரு. இப்போ ஸ்பியர்மேன் ஜி ஃபேக்டர் என்பது பொது நுண்ணறிவை குறிக்கிறது, எஸ் ஃபேக்டர் என்பது குறிப்பிட்ட திறன்களை குறிக்கிறது. தர்ஸ்டன் வந்து முதன்மை மனத்திறன்களை பிரைமரி மென்டல் எபிலிட்டிஸ் வந்து வலியுறுத்துகிறார். கில்ஃபோர்டு வந்து நுண்ணறிவு பல பரிமாணங்களாக விளக்கினார். கார்ட்னர் வந்து மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ் பல் நுண்ணறிவு கோட்பாட்டை உருவாக்கினார். ஸ்டெர்ன்பெர்க் வந்து மும்முனை நுண்ணறிவு கோட்பாட்டை முன்வைத்தார். ஸ்டெர்ன்பெர்க் கூறிய 3 நுண்ணறிவுகள் வந்து பகுப்பாய்வு, படைப்பாற்றல், நடைமுறை. பல் நுண்ணறிவு கோட்பாடு வந்து மாணவர்களின் தனித்திறமைகளை மதிக்கிறது. வகுப்பறையில் பல்வேறு கற்பித்தல் முறைகளை பல் நுண்ணறிவை ஊக்குவிக்கின்றன. இதை நான் கொஞ்சம் ரிப்பீட் பண்ற பாருங்க, இதுல நீங்க கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகக்கூடாது. அதாவது நுண்ணறிவு என்று பார்த்தோம், இதுல நுண்ணறிவு ஸ்பியர்மேன் வந்து என்ன பண்றாரு, 2 காரணிகள் வைக்கிறாரு, ஜி அண்ட் எஸ். இதுல ஸ்பியர்மேன் இங்க வர்றாரு. அப்புறம் தர்ஸ்டன் இங்க எதுக்கு வர்றாருன்னா மனத்திறன்கள். இதுக்கு நுண்ணறிவு நீங்க வந்து கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது, இது வந்து மனத்திறன்கள், அதாவது பிரைமரி மென்டல் எபிலிட்டிஸ். சரியா? இப்ப கில்ஃபோர்டு வந்து நுண்ணறிவு வந்து பல பரிமாணங்களாக, இது வந்து கில்ஃபோர்டு. அப்ப இந்த நுண்ணறிவு பத்தி எப்படி கேள்வி கேட்கிறாங்க, அந்த கேள்வியோட ஸ்பெசிஃபிக்கா என்ன கேட்கறாங்கன்னு பார்த்தாதான் நம்மளால கரெக்டா நம்ம ஆன்சர் பண்ண முடியும். இப்ப கார்ட்னர், அது ஹவர்ட் கார்ட்னர், இவரோட நுண்ணறிவு வந்து பாருங்க பல் நுண்ணறிவு. பல்லுங்கிறது என்னன்னா மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ். மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ் வந்து இவர் வந்து கொடுக்கிறாரு. இது வந்து பல் நுண்ணறிவு கார்ட்னர் கொடுக்கிறாரு. ஸ்டெர்ன்பெர்க் என்ன கொடுக்கிறாருன்னா மும்முனை நுண்ணறிவு. பாருங்க, மும்முனை நுண்ணறிவு கோட்பாடு. இது ரெண்டுலயும் நீங்க டிஃபரன்ஸ் வந்து நீங்க எடுத்துருங்க. ஸ்டெர்ன்பெர்க் வந்து மும்முனை நுண்ணறிவு, ஹவார்ட் கார்ட்னர் வந்து மல்டிபிள் அதாவது பல் நுண்ணறிவு. கில்ஃபோர்டு வந்து நுண்ணறிவை வந்து பல பரிமாணங்களை விளக்குனாரு. தர்ஸ்டன் வந்து மென்டல் எபிலிட்டி பத்தி சொல்றாரு. ஸ்பியர்மேன் வந்து 2 ஃபேக்டர்ஸ்,
இந்த இரண்டு நுண்ணறிவை பற்றி 2 காரணிகள். இப்ப ரிப்பீட் எகெயின், ஸ்பியர்மேன் 2 நுண்ணறிவு, 2 காரணிகள். தர்ஸ்டன் மென்டல் எபிலிட்டிஸ், கில்ஃபோர்ட் பல பரிமாணங்களான நுண்ணறிவில் இருக்கிறாரு. கார்ட்னர் மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ், ஸ்டெர்மன் என்ன மும்முனை நுண்ணறிவு. வகுப்பறையில் பல்வேறு கற்பித்தல் முறைகள் பல் நுண்ணறிவை ஊக்குவிக்கின்றன. சரி, இப்போ உணர்ச்சி நுண்ணறிவு, அதாவது எமோஷனல் இன்டெலிஜென்ஸ், இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பாருங்க, உணர்ச்சி நுண்ணறிவு என்பது உணர்வுகளை புரிந்து கொண்டு நிர்வகிக்கும் திறன். தன் உணர்வு உணர்ச்சி நுண்ணறிவின் முதல் கூற, அதாவது தன் உணர்வு, செல்ஃப் அவேர்னஸ். அப்புறம் இது செல்ஃப் ரெகுலேஷன், இந்த உணர்ச்சியோட முதிர்ச்சியோட அடையாளமாகும். பரிவு, எம்பத்திங்கிறது இதுல ஒரு கூறு, பிறரின் உணர்வுகளை புரிந்து கொள்ளும் திறன். நல்ல சமூக உறவுகள் இல்லையா, சோசியல் ரிலேஷன்ஸ், இது உணர்ச்சி நுண்ணறிவுடன் தொடர்புடையது. உணர்ச்சி நுண்ணறிவு வகுப்பறை ஒழுக்கத்தை மேம்படுத்துகிறது. தன்னம்பிக்கை உணர்ச்சி வளர்ச்சியின் முக்கிய கூறாகும். ஆசிரியரின் பாராட்டு மாணவர்களின் உணர்ச்சி பாதுகாப்பை அதிகரிக்கிறது. உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தும் மாணவர்கள் சிறந்த கற்றலை வெளிப்படுத்துகின்றனர். சமூக உணர்ச்சி கற்றல், அதாவது சோசியல் எமோஷனல் லேர்னிங், வாழ்க்கை திறன்களை மேம்படுத்துகிறது. அப்புறம் நம்ம கிரியேட்டிவிட்டி, ஆக்கத்திறன். ஆக்கத்திறன் என்பது புதிய மற்றும் பயனுள்ள கருத்துக்களை உருவாக்கும் திறன். கற்பனை ஆக்கத்திறனின் அடிப்படையாகும். ஆர்வம் ஆக்கத்திறனை ஊக்குவிக்கிறது. திறந்த முடிவுடைய வினாக்கள் ஆக்கத்திறனை வளர்க்கின்றன. பிரச்சனையை தீர்க்கும் செயல்பாடுகள் ஆக்கத்திறனை மேம்படுத்துகின்றன. தவறுகளை ஏற்றுக்கொள்ளும் சூழல் புதுமையை உருவாக்குகிறது. சுதந்திரமான சிந்தனை ஆக்கத்திறனை வளர்க்கிறது. குழு விவாதம் புதிய கருத்துக்களை உருவாக்க உதவுகிறது. அப்புறம் ஆசிரியரின் ஊக்கம் மாணவர்களின் ஆக்கத்திறனை அதிகரிக்கிறது. ஆக்கத்திறன் பயிற்சியால் மேம்படுத்தக்கூடிய திறனாகும். அப்புறம் நம்ம ஆளுமைக்கு வந்துடலாம். ஆளுமை என்பது ஒருவரின் தனித்துவமான பண்புகள் ஒருங்கிணைப்பு. ஆளுமை பரம்பரை மற்றும் சூழலின் தாக்கத்தால் உருவாகிறது. நல்ல ஆளுமையின் அடிப்படை தன்னம்பிக்கையாகும். சமூக பொறுப்புணர்வு நல்ல ஆளுமையின் முக்கிய பண்பாகும். ஆசிரியரின் ஆளுமை மாணவர்களுக்கு முன்மாதிரியாக அமைகிறது. நேர்மறை சுய கருத்து, செல்ஃப் கான்செப்ட், நல்ல ஆளுமையை உருவாக்குகின்றது. நல்ல பழக்கங்கள் ஆளுமை வளர்ச்சியை வலுப்படுத்துகின்றன. மரியாதை, ஒத்துழைப்பு மற்றும் பொறுப்பு நல்ல ஆளுமையின் அடையாளங்களாகும். ஒவ்வொரு மாணவரின் ஆளுமையும் தனித்துவமானது, ஒப்பிட கூடாதது. அதே போல நுண்ணறிவு, உணர்ச்சி நுண்ணறிவு, ஆக்கத்திறன் மற்றும் நல்ல ஆளுமை ஆகிய மாணவரின் முழுமையான வளர்ச்சிக்கான 4 முக்கிய தூண்கள். இப்ப நுண்ணறிவு இன்டெலிஜென்ஸ், உணர்ச்சி பார்த்தோன்னா எமோஷனல் பார்த்தோம். நுண்ணறிவு ஆக்கத்திறனுங்கிறது இங்கே என்ன கிரியேட்டிவிட்டி. ஆளுமைங்கிறது நம்ம பார்க்கறது பெர்சனாலிட்டி. இது 4மே உங்களுக்கு நம்ம இதில் எப்படி கொஸ்டின் கேட்டாலும் அதோட எக்ஸாக்ட் ஆன்சர் நம்மளால எழுத முடியறதுக்கு நீங்கள் தயாராகிக்கலாம். இப்போ அடுத்தது நான் பார்க்கறது, நம்ம என்ன பார்க்க போறோம்னா மனப்பான்மை, ஆப்டிடியூட் பற்றி பார்க்க போகிறோம். நாட்டம், இன்ட்ரெஸ்ட். திறனாய்வு, ஆப்டிடியூட். பழக்கங்கள், ஹேபிட்ஸ். மதிப்புகள், வேல்யூஸ். வாழ்க்கை திறன்கள், லைஃப் ஸ்கில்ஸ். 21st செஞ்சுரி ஸ்கில்ஸ், இதில் என்னென்னங்கிறத பார்க்கலாம். அப்புறம் ஸ்பெஷல் ரிவிஷன் பண்ணுற என்னென்ன ஆல்ரெடி இருக்குது கொஞ்சம் ரிவிஷன் பண்ணிக்கலாம். இப்போ மனப்பான்மை என்பது ஒரு நபர், பொருள் அல்லது நிகழ்வை பற்றி நிலையான அணுகுமுறையாகும். நேர்மறை மனப்பான்மை கற்றலை எளிதாக்குகிறது. எதிர்மறை மனப்பான்மை கற்றல் ஆர்வத்தை குறைக்கிறது. மனப்பான்மை அனுபவம் மற்றும் சூழலால் உருவாகிறது. ஆசிரியரின் நேர்மறை அணுகுமுறை மாணவர்களை ஊக்குவிக்கிறது. மாணவர்களின் முயற்சியை பாராட்டுவது நல்ல மனப்பான்மை வளர்க்கிறது. ஒத்துழைப்பு மனப்பான்மை குழு கற்றலுக்கு உதவுகிறது. பரிவு, அதாவது எம்பத்திங்கிறது சமூக மனப்பான்மையின் முக்கிய கூறாகும். பொறுப்புணர்வு, ரெஸ்பான்சிபிலிட்டி நல்ல மனப்பான்மையின் அடையாளமாகும். பள்ளி மாணவர்களின் மதிப்புகள் மற்றும் மனப்பான்மையை உருவாக்கும் முக்கிய இடமாக விளங்குகிறது. அப்புறம் இன்ட்ரெஸ்ட், நாட்டம். நாட்டம் என்பது ஒரு செயலில் தன்னார்வமாக ஈடுபட விரும்பும் மனநிலை. நாட்டம் கற்றலுக்கான உள் ஊக்கத்தை அதிகரிக்கிறது. மாணவரின் நாட்டத்தை அறிந்து கற்பித்தல் பயனுள்ளதாகும். நாட்டமுள்ள பாடங்களில் கற்றல் வேகமாக நடைபெறுகிறது. செயல்வழி கற்றல் நாட்டத்தை அதிகரிக்கிறது. காட்சி பொருட்கள் மாணவர்களின் நாட்டத்தை தூண்டுகின்றன. வாழ்க்கையுடன் தொடர்புடைய எடுத்துக்காட்டுகள் நாட்டத்தை வளர்க்கின்றன. கேள்வி பதில் முறை மாணவர்களின் ஆர்வத்தை அதிகரிக்கின்றது. ஆசிரியரின் உற்சாகமான கற்பித்தல்
மாணவர்களின் நாட்டத்தை உயர்த்துகிறது. நாட்டம் கற்றலின் நிலைத்தன்மையை அதிகரிக்கிறது. இப்ப நாட்டம் இன்ட்ரெஸ்ட்ல பாருங்க, எவ்வளோ ஒரு கொஸ்டின் பாருங்க. ஏறக்குறைய 10க்கு மேல இருக்குது. நிச்சயமா இதுல இருந்து ஒண்ணு வந்து நீங்க எழுதிக்கலாம். தென் ஆப்டிடியூட் திறன் ஆய்வு. திறனாய்வு என்பது எதிர்காலத்தில் ஒரு திறனை வளர்க்கும் இயல்பான ஆற்றல். திறனாய்வு மற்றும் நுண்ணறிவு ஒன்று அல்ல, இரண்டு வேற வேற. திறனாய்வு குறிப்பிட்ட துறையில் வெற்றியை முன்னறிவிக்க உதவுகிறது. திறன் ஆய்வு தேர்வுகள் கல்வி மற்றும் தொழில் வழிகாட்டலுக்கு பயன்படுகின்றன. இசைத்திறன், கலைத்திறன், மொழித்திறன் ஆகியவை தனித்திறன்களாகும். எல்லாமே ஸ்பெசிபிக். ஒவ்வொரு மாணவருக்கும் தனித்திறன் உள்ளது. ஆசிரியர் மாணவர்கள் திறன்களை கண்டறிந்து வளர்க்க வேண்டும். திறனை வளர்க்க தொடர்ந்து பயிற்சி அவசியம். வாய்ப்புகள் வழங்கப்படும் போது திறமைகள் வந்து மலர்கின்றன. திறனாய்வு மாணவர்கள் எதிர்கால வளர்ச்சியை திட்டமிட உதவுகிறது. ஸோ இதெல்லாம் திறன் பற்றியான நம்முடைய ஸ்கில் டெவலப்மெண்ட். இது வந்து எப்படி நம்ம ஸ்கில் வந்து ஐடென்டிஃபை பண்ணுறோம், எப்படி டெவலப் பண்ணணும், வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் ஸ்கில்ஸ்ங்கிறது இங்கே நீங்கள் ஈஸியாக ஆன்சர் பண்ணிக்கலாம். தென் வேல்யூஸ். வேல்யூஸ் பார்க்கும்போது மதிப்புகள் நல்ல நடத்தைக்கு வழிகாட்டும் கொள்கைகளாகும். நேர்மை உயர்ந்த மனித மதிப்பாகும். ஒழுக்கம் வெற்றிகரமான வாழ்க்கைக்கு அடித்தளமாகும். பிறரை மதிப்பது நல்ல குடிமகனின் பண்பாகும். சகிப்புத்தன்மையை சமூக ஒற்றுமையை உருவாக்குகிறது. சமத்துவம் வந்து ஜனநாயகத்தின் அடிப்படை மதிப்பாகும். பொறுப்புணர்வு நல்ல குடியுரிமையின் அடையாளமாகும். சுற்றுச்சூழலை பாதுகாப்பது சமூக பொறுப்பு. தேசிய ஒருமைப்பாடு கல்வியின் முக்கிய நோக்கங்களில் ஒன்றாகும். பள்ளி மதிப்பு கல்வியை வளர்க்கும் ஒரு முக்கிய நிறுவனம். அப்ப மதிப்பு வேல்யூஸ். வேல்யூஸ் பத்தி கண்டிப்பாக ஒரு கேள்வி இருக்குது. வாழ்க்கை திறன்கள் லைஃப் ஸ்கில்ஸ். லைஃப் ஸ்கில் வந்து இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக். வாழ்க்கை திறன்கள் அன்றாட வாழ்க்கை திறம்பட சமாளிக்க உதவுகின்றன. முடிவெடுக்கும் திறன் முக்கிய வாழ்க்கை திறனாகும். பிரச்சனை தீர்க்கும் திறன், அதாவது டெசிஷன் மேக்கிங் ஸ்கில். பிரச்சனை தீர்க்கும் திறன், அது ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில். இதெல்லாம் 21ஆம் நூற்றாண்டின் முக்கிய திறனாக அமைகிறது. விமர்சன சிந்தனை சரியான முடிவுகள் எடுக்க உதவுகிறது. படைப்பு சிந்தனை கிரியேட்டிவ் திங்கிங் புதுமையை உருவாக்குகிறது. தொடர்பு திறன் நல்ல உறவுகளை உருவாக்குகிறது. ஒத்துழைப்பு திறன் கொலாபரேட்டிவ் குழுப்பணியை மேம்படுத்துகிறது. உணர்ச்சி மேலாண்மை வாழ்க்கை வெற்றிக்கு அவசியம். சுய விழிப்புணர்வு செல்ஃப் அவேர்னஸ் தனி மனித வளர்ச்சியை வந்து என்ன பண்ணுது, இது வந்து அடிப்படை ஆகும். அப்போ அறிவுத்திறன், மதிப்புகள், மனப்பான்மை மற்றும் வாழ்க்கை திறன்களை ஒருங்கிணைத்து வளர்ப்பதே நவீன கல்வியின் முக்கிய நோக்கமாகும். சரி, இப்போ அடுத்து நம்ம பார்க்கறது கல்வியியல், அதாவது பெடகாஜியில் பார்க்கலாம். இங்க நம்ம என்ன பார்க்க போறோம்னா டீச்சிங் மெத்தட்ஸ் எப்படி, சைல்ட் சென்டர் லேர்னிங். இதை வந்து நம்ம நிறைய ஆல்ரெடி கொடுத்த அந்த வீடியோவில் நம்ம கொடுத்துருக்குறோம். இது வந்து நீங்க குழந்தை மைய மாணவர் மைய கற்றல் அது வந்து நீங்க பாருங்க. அப்புறம் கன்ஸ்ட்ரக்டிவிட்டிசம் இதையும் நான் பார்த்துருந்தோம். அப்புறம் ஆக்டிவிட்டி பேஸ்ட் லேர்னிங் ஏபிஎல் பத்தி, எக்ஸ்பீரியன்ஷியல் லேர்னிங், அப்புறம் பார்த்தோன்னா கோஆப்ரேட்டிவ் லேர்னிங், இன்க்ளூசிவ் கிளாஸ் ரூம் ஸ்ட்ராட்டஜிஸ், மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் டிஎன்டெம் கிளாஸ் ரூம் செனரியோ கொஸ்டின்ஸுங்க. சரி, இப்போ கற்பித்தல் பார்க்கும்போது கற்பித்தல் இயல், அது பெடகாஜி என்பது கற்பித்தல் மற்றும் கற்றலின் அறிவியல் மற்றும் கலை. கற்பித்தலின் முக்கிய நோக்கம் என்ன? மாணவர்களின் நிலையான கற்றலை உருவாக்குவது. மாணவர் மைய கற்பித்தல் வந்து நவீன கல்வியின் அடிப்படையாகும். இப்ப இருக்கிற மாடர்ன் எஜுகேஷன் நவீன கல்வி அடிப்படை என்ன? மாணவர் மைய கற்றல் தான். ஆசிரியர் அறிவை வழங்குபவர் மட்டுமல்ல, கற்றலை எளிதாக்குபவரும் கூட. கற்பித்தல் குழந்தையின் தேவைகளை அடிப்படையாக கொண்டிருக்க வேண்டும். கற்பித்தல் திட்டமிடப்பட்ட செயல்முறையாகும். நல்ல கற்பித்தலுக்கு தெளிவான நோக்கங்கள் அவசியம். கற்றல் விளைவுகளை அடைவதே கற்பித்தலின் வெற்றியாகும். ஒவ்வொரு மாணவரின் கற்றல் வேகமும் வேறுபடும். கற்பித்தலில் நெகிழ்வுத்தன்மை அவசியம். பிளெக்சிபிலிட்டி இல்லையா, ரொம்பவே அவசியம். இப்ப குழந்தை மைய கற்பித்தல் பத்தி என்னென்ன கேள்விகள் எதிர்பார்க்கலாம்? குழந்தை மைய கற்பித்தலில் மாணவரே கற்றலின் மையமாக இருப்பார். ஆசிரியர் வழிகாட்டி மற்றும் ஊக்குவிப்பாளராக செயல்படுகிறார். குழந்தையின் முன் அனுபவங்கள் கற்றலுக்கு அடித்தளமாக அமைகின்றன. கேள்விகள் மூலம் கற்றலை ஊக்குவிப்பது
குழந்தை மைய அணுகுமுறையாகும். செயல்வழி கற்றல் வந்து குழந்தை மைய கல்வியின் முக்கிய கூறாகும். மாணவர்களின் கருத்துக்களுக்கு மதிப்பளிக்க வேண்டும். தவறுகளை கற்றலின் ஒரு பகுதியாக கருத வேண்டும். மாணவர்கள் ஆராய்ந்து கண்டறியும் வாய்ப்புகளை வழங்க வேண்டும். ஒவ்வொரு மாணவரின் தனித்திறனையும் மதிக்க வேண்டும். குழந்தையின் முழுமையான வளர்ச்சியை கல்வியின் நோக்கமாகும். அப்ப இதுல பாருங்க, செயல்வழி குழந்தை மைய கற்பித்தல்ல நிச்சயமா ஒரு கேள்வி வந்து நிறைய வரும். டிஸ்ட்ரக்ட் எல்லாம் நீங்க தெளிவா பாத்துருங்க. அப்புறம் கன்ஸ்ட்ரக்டிவிட்டிசம், அதாவது ஆக்கவியல். சரியா? ஆக்கவியல் கற்றலில் மாணவர்கள் அறிவை தாங்களே உருவாக்குகின்றனர். புதிய அறிவு முன் அறிவின் மீது கட்டமைக்கப்படுகிறது. கற்றல் ஒரு செயலில் பங்கேற்கும் செயல்முறையாகும். ஆசிரியர் கற்றலுக்கான சூழலை உருவாக்க வேண்டும். பிரச்சனை அடிப்படையான கற்றல் ஆக்கவியலின் ஒரு பயன்பாடு. விவாதம் மற்றும் ஒத்துழைப்பு ஆக்கவியல் கற்றலை வலுப்படுத்துகின்றன. அனுபவங்கள் மூலம் கற்றல் ஆழமாக அமைகிறது. மாணவர்கள் சிந்தித்து முடிவெடுக்க ஊக்குவிக்கப்பட வேண்டும். உண்மையான வாழ்க்கை சூழல்கள் கற்பித்தலில் இணைக்க வேண்டும். ஆக்கவியல் உயர்நிலை சிந்தனை திறன்களை வளர்க்கிறது. சரி, இப்போ செயல் வழி கற்றல். செயல் வழி கற்றல் மாணவர்களின் செயலில் பங்கேற்பை வலியுறுத்துகிறது. செய்து கற்றல், லேர்னிங் பை டூயிங், செயல் வழி கற்றலின் அடிப்படையாகும். விளையாட்டு வழி கற்றல் ஆரம்ப பள்ளி மாணவர்களுக்கு மிகவும் பொருத்தமானது. குழு செயல்பாடுகள் ஒத்துழைப்பை வளர்க்கின்றன. காட்சி பொருட்கள் கற்றலை எளிமையாக்குகின்றன. செயல்வழி கற்றல் நீண்ட கால நினைவாற்றலை மேம்படுத்துகிறது. மாணவர்கள் கேள்வி எழுப்ப என்ன பண்ண வேண்டும்? ஊக்குவிக்கப்பட வேண்டும். பரிசோதனைகள் அறிவியல் மனப்பான்மையை வளர்க்கின்றன. அனுபவ கற்றல் புரிதலை ஆழப்படுத்துகிறது. மாணவர்கள் செயலில் பங்கேற்பை வெற்றிகரமாக கற்றலின் அடையாளம் ஆகும். இப்போ இதெல்லாமே எதுக்கு? செயல் வழி ஆக்டிவிட்டி பேஸ்டு லேர்னிங்ல நம்ம இங்க பார்க்கலாம். அப்புறம் ஒத்துழைப்பு கற்றல் சிறிய குழுக்களில் நடைபெறும். ஒவ்வொரு மாணவரும் குழுவின் வெற்றிக்கு பொறுப்புடையவர். குழு கற்றல் தொடர்பு திறன் மேம்படுத்துகிறது. அதாவது கருத்து பரிமாற்றம் சிந்தனையை வந்து விரிவுபடுத்துகிறது. ஒத்துழைப்பு கற்றல் தலைமைத்துவ திறனை வளர்க்கிறது. குழுவில் பரஸ்பர மரியாதை அவசியம். குழு விவாதம் பிரச்சனை தீர்வு திறனை மேம்படுத்துகிறது. இது பிரச்சனை தீர்வு திறன், அதாவது ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் இல்லையா? இப்போ ஒத்துழைப்பு கற்றல் சமூக திறன்களை, சோசியல் ஸ்கில்ஸ். ஆசிரியர் குழு செயல்பாடுகளை திறம்பட வழிநடத்த வேண்டும். இப்போ சிறந்த கற்பித்தல் என்பது மாணவரை சிந்திக்கவும் ஆராயவும் செயல்படவும் தூண்டும் கற்பித்தல் ஆகும். சரி, அடுத்த டாபிக்ல நம்ம பார்க்கறது பாருங்க, எக்ஸ்பீரியன்ஷியல் லேர்னிங், இன்குவரி பேஸ்டு லேர்னிங், ப்ராஜெக்ட் மெத்தட், டிஸ்கஷன் மெத்தட், டெமான்ஸ்ட்ரேஷன் மெத்தட், ஐசிடி இன் டீச்சிங், கிளாஸ் ரூம் சினரிஸ், அப்புறம் நம்ம எக்ஸ்பெக்டட் பெடகாஜி கொஸ்டின்ஸ். சரி, இப்போ அனுபவ வழி கற்றல். அனுபவம் மூலம் நடைபெறும் கற்றல் அனுபவ வழி கற்றல். செய்து கற்றல் என்பது அனுபவ வழி கற்றலின் அடிப்படையாகும். நேரடி அனுபவம் கற்றலை நீண்ட காலம் நினைவில் நிலைநிறுத்துகிறது. மாணவர்கள் முன் அனுபவங்களை கற்பித்தலுடன் இணைக்க வேண்டும். களப்பயணம் அனுபவ வழி கற்றலின் சிறந்த எடுத்துக்காட்டாகும். பரிசோதனைகள் வந்து அறிவியல் மனப்பான்மை வளர்க்கின்றன. அனுபவங்களை பகிர்வது புரிதலை ஆழப்படுத்துகிறது. சிந்தனை மற்றும் பிரதிபலிப்பு ரிஃப்ளெக்ஷன் அனுபவ வழி கற்றலின் முக்கிய கூறாகும். அனுபவ வழி கற்றல் வாழ்க்கை திறன்களை மேம்படுத்துகிறது. அனுபவத்தின் மூலம் பெறப்படும் அறிவு நிலையானதாக அமைகிறது. இப்போ வினா, இன்கொயரி பேஸ்ட், வினவல் அடிப்படை, அதாவது கொஸ்டின் பேஸ்டு இல்லைன்னா என்கொயரி பேஸ்ட். வினவல் அடிப்படையிலான கற்றல், அது என்கொயரி பேஸ்டு லேர்னிங். கேள்விகளிலிருந்து தொடங்குகிறது. ஏன் மற்றும் எப்படி என்ற வினாக்கள் சிந்தனையை தூண்டுகின்றன. ஆசிரியர் பதிலை நேரடியாக கூறாமல் வழிகாட்ட வேண்டும். மாணவர்கள் ஆதாரங்களை தேடி முடிவுக்கு வர வேண்டும். ஆய்வு மனப்பான்மை வினவல் கற்றலின் மையமாகும். வகுப்பறை விவாதம் வினவல் கற்றலை ஊக்குவிக்கிறது. விமர்சன சிந்தனை என்கொயரி பேஸ்ட் முறையை வளர்கிறது. மாணவர்களின் கேள்விகளை ஆசிரியர் ஊக்குவிக்க வேண்டும். ஆராய்ச்சி மனப்பான்மை அறிவியல் கற்றலுக்கு அடிப்படையாகும். வினவல் கற்றல் சுய கற்றலை ஊக்குவிக்கிறது. சரி, இப்ப நம்ம ப்ராஜெக்ட் மெத்தட், திட்டமுறையை, அதாவது ப்ராஜெக்ட் மெத்தட் கல்வியில் வலியுறுத்தியவர் யாருன்னா வில்லியம் ஹேர்ட் கில்பேட்ரிக். இது வந்து நீங்க நோட் பண்ணி வச்சிருங்க. வில்லியம் ஹேர்ட் கில்பேட்ரிக் என்ன பண்றாரு? ப்ராஜெக்ட் மெத்தட். திட்டமுறை செய்து கற்றல் கொள்கை அடிப்படையாக கொண்டது. இந்த திட்டமுறையோட பேஸ் கான்செப்ட் என்ன? செய்து கற்றல், லேர்னிங் பை டூயிங் கூட சொல்லலாம். அது என்ன இது பார்க்கலாம். திட்டமுறை மாணவர் செயலில் பங்கேற்பை அதிகரிக்கிறது. குழு ஒத்துழைப்பு திட்டமுறையின் முக்கிய அம்சமாகும். திட்டப்பணி உண்மையான வாழ்க்கை பிரச்சனைகளுடன் தொடர்புடையதாக இருக்க வேண்டும். திட்டமுறையில் ஆசிரியர் வழிகாட்டியாக
செயல்படுகிறார். திட்டமுறைகள் வந்து பொறுப்புணர்வு அதிகரிக்கிறது. திட்டமுறை படைப்பாற்றலை ஊக்குவிக்கிறது. திட்டப்பணி வந்து முடிவில் சுய மதிப்பீடு செய்ய வேண்டும். இப்போ ப்ராஜெக்ட் பேஸ்டு லேர்னிங்ல உங்களுக்கு சொல்லும்போது நிச்சயமா இந்த ஒரு 10 இதுக்குள்ள தான் வரும். இதை நீங்க ஈஸியா ஆன்சர் பண்ணிக்கலாம். அப்புறம் கலந்துரையாடல் மற்றும் செயல் விளக்க முறை. இப்ப கலந்துரையாடல் முறைங்கிறது என்ன? கருத்து பரிமாற்றத்தை ஊக்குவிக்கிறது. அனைத்து மாணவர்களுக்கும் கருத்து தெரிவிக்கும் வாய்ப்பு வழங்கப்படுகிறது. திறந்த முடிவுடைய வினாக்கள் வந்து விவாதத்தை வளப்படுத்துகின்றன. விவாதங்கள் வந்து தர்க்க ரீதியாகவ சிந்தனையை வளர்க்கிறது. செயல் விளக்க முறை டெமான்ஸ்ட்ரேஷன் மெத்தட் திறன்களை கற்பிக்க மிகவும் பொருத்தமானது. ஆசிரியர் முதலில் செய்து காட்டி பின்னர் வந்து என்ன பண்ணுது? மாணவர்களை என்ன பண்றாரு? செய்ய வைக்க வேண்டும். இப்போ அறிவியல் மற்றும் கணித பாடங்களில் செயல் விளக்க முறை மிகவும் பயனுள்ளது. காட்சி பொருட்கள் புரிதலை அதிகரிக்கின்றன. மாணவர்கள் வந்து செயலில் பங்கேற்கும் போது கற்றல் ஆழமாகிறது. மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ் அதன புலனுணர்வு கற்றல் நினைவாற்றலை மேம்படுத்துகிறது. ஸோ இதெல்லாம் வந்து என்னது? இதில் பார்க்கலாம். இப்போ ஐசிடி மற்றும் வகுப்பறை சூழ்நிலை பார்க்கும்போது தகவல் மற்றும் தொடர்பு தொழில்நுட்பம் கற்றலை சுவாரஸ்யமாக மாற்றுகிறது. டிஜிட்டல் வளங்கள் தனிநபர் வேறுபாடுகளை கருத்தில் கொண்டு கற்பிக்க உதவுகின்றன. தொழில்நுட்பம் ஆசிரியரை மாற்றாது அவருக்கு துணையாக செயல்படுகிறது. மாணவர்கள் பாதுகாப்பாக இணையத்தை பயன்படுத்த கற்றுக் கொடுக்க வேண்டும். கற்றலின் போது உடனடி பின்னூட்டம் வழங்குவது பயனுள்ளதாகும். ஆசிரியர் மாணவர்களின் கேள்விகளை ஊக்குவிக்க வேண்டும். தவறுகள் விமர்சிப்பதை விட திருத்தும் வாய்ப்பாக பயன்படுத்த வேண்டும். பயமற்ற வகுப்பறை சிறந்த கற்றலை உருவாக்குகிறது. ஆசிரியரின் புன்னகை, பொறுமை மற்றும் பரிவு வகுப்பறை சூழலை மேம்படுத்துகின்றன. அப்புறம் மிக முக்கியமான கேள்வி பார்க்கும்போது சிறந்த ஆசிரியர் என்பது மாணவர்களின் ஆர்வத்தை தாண்டி மாணவர்களின் ஆர்வத்தை வந்து தூண்டி சிந்தித்து செய்து செயல்பட வழிநடத்தி இப்போ முக்கியமான பாயிண்ட் நமக்கு பார்க்குறோம். செயல்பட வழிநடத்தி வாழ்விற்கான கற்றலை உருவாக்குபவர் என்ன சிறந்த ஆசிரியர் ஐசிடி பெஸ்ட் நம்ம இங்க பார்க்கலாம். அடுத்த சாப்டர் நம்ம பார்க்கறது சமூக மற்றும் உணர்வுசார் கற்றல் SEL. இதுல வந்து என்னென்ன படிக்க போறோம்? மாணவர் ஒழுக்கத்தை பார்க்க போறோம். கிளாஸ் ரூம் மேனேஜ்மெண்ட் பத்தி பார்க்க போறோம். ஓகே. இப்போ சமூக மற்றும் உளவுசார் கற்றல் SEL என்பது அறிவு திறன்களுடன் வாழ்க்கை திறன்களை வளர்க்கும் செயல்முறை. SELின் முதல் கூறு சுய விழிப்புணர்வு செல்ஃப் அவேர்னஸ். சுய விழிப்புணர்வு என்பது பலம், பலவீனம் மற்றும் உணர்வுகளை அறிதலாகும். செல்ஃப் மேனேஜ்மெண்ட் என்பது உணர்வுகளையும் நடத்தையையும் கட்டுப்படுத்தும். சமூக சோசியல் அவேர்னஸ் பிறரின் உணர்வுகளையும் பார்வைகளையும் புரிந்து கொள்வதாகும். உறவு திறன்கள் ரிலேஷன்ஷிப் ஸ்கில்ஸ் நல்ல தொடர்பையும் ஒத்துழைப்பையும் உருவாக்குகின்றன. பொறுப்பான முடிவெடுத்தல் ரெஸ்பான்சிபிள் டெசிஷன் மேக்கிங். சரியா? அப்புறம் பரிவு எம்பதி என்பது சமூக மற்றும் உணர்வுசார் கற்றலின் அடிப்படை கூறு. மாணவர்களின் உணர்வுகளை மதிப்பது ஆசிரியரின் முக்கிய பொறுப்பாகும். SEL கல்வி வெற்றியையும் வாழ்க்கை வெற்றியையும் மேம்படுத்துகிறது. சரி, இப்ப 6 to 10 வயது மாணவர்களின் சமூக வளர்ச்சி எப்படி இருக்குது? இதுல இருந்து எப்படி கேள்விகள் கேட்கக்கூடிய வாய்ப்புகள் பாருங்க. 6 முதல் 10 வயது நண்பர்களின் தாக்கம் நிச்சயம் இங்க அதிகமா இருக்கும். இந்த வயதில் குழு விளையாட்டுகள் ஆர்வம் அதிகமாக இருக்கும். ஒத்துழைப்பு மனப்பான்மை இந்த வயதில் வளர தொடங்குகிறது. விதிகளை பின்பற்றும் பழக்கம் பள்ளி வயதில் வலுப்படுகிறது. பகிர்ந்து கொள்ளும் பண்பு சமூக முதிர்ச்சியின் அடையாளமாகும். நண்பர்களின் பாராட்டு தன்னம்பிக்கையை உயர்த்துகிறது. நிராகரிப்பு உணர்வு மாணவர்களின் கற்றலை பாதிக்கலாம். ஆசிரியரின் சமமான அணுகுமுறை அனைத்து மாணவர்களுக்கும் பாதுகாப்பு உணர்வை ஏற்படுத்துகிறது. குழு செயல்பாடுகள் சமூக திறன்களை வளர்க்கின்றன. மரியாதையுடன் கருத்து தெரிவிக்கும் திறன் சமூக வளர்ச்சியின் அடையாளம் ஆகும். எமோஷனல் டெவலப்மெண்ட் பத்தி எனக்கு பார்க்க போற பாருங்க. எமோஷனல் டெவலப்மெண்ட்ல மாணவர் ஒழுக்கம் ஸ்டூடெண்ட்ஸ் டிசிப்ளின் சுய ஒழுக்கமே சிறந்த ஒழுக்கமாகும். ஒழுக்கம் தண்டனையால் அல்ல பொறுப்புணர்வால் உருவாக வேண்டும். நேர்மறை வலுவூட்டல் நல்ல நடத்தையை அதிகரிக்கிறது. ஆசிரியர் மாணவர்களுக்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டும். தெளிவான வகுப்பறை விதிகள் ஒழுக்கத்தை மேம்படுத்துகின்றன. அனைவருக்கும்
சமமான விதிகள் அமல்படுத்தப்பட வேண்டும். தவறான நடத்தையை உடனடியாகவும் அமைதியாகவும் திருத்த வேண்டும். பொதுமக்கள் முன் மாணவரை அவமானப்படுத்தக்கூடாது. நல்ல நடத்தையை பாராட்டுவது ஒழுக்கத்தை நிலைநிறுத்தும். ஒழுக்கத்தின் நோக்கம் நடத்தையை திருத்துவதாக இருக்க வேண்டும். இப்ப வகுப்பறை சூழல் மற்றும் ஆசிரியரின் பங்கு எப்படி இருக்கணும் அப்படின்னா, வகுப்பறை அனைவருக்கும் கருத்து தெரிவிக்கக்கூடிய பாதுகாப்பான இடமாக இருக்க வேண்டும். ஆசிரியர் மாணவர்களின் பெயரை அழைத்து ஊக்குவிப்பது உறவை வலுப்படுத்துகிறது. ஆசிரியர் மாணவர்களின் கருத்துக்களை கவனமாக கேட்க வேண்டும். ஒவ்வொரு மாணவருக்கும் கற்றல் வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும். மாணவர்கள் வெவ்வேறு கற்றல் பாணிகளை ஆசிரியர் கருத்தில் கொள்ள வேண்டும். நேர்மறையான பின்னூட்டம் கற்றலை மேம்படுத்துகிறது. பெற்றோர் ஆசிரியர் ஒத்துழைப்பு மாணவர்களின் வளர்ச்சியை மேம்படுத்துகிறது. பள்ளி, குடும்பம், சமூகம் இணைந்து செயல்படும் போது முழுமையான வளர்ச்சி ஏற்படுகிறது. ஆசிரியரின் அன்பும் நம்பிக்கையும் மாணவர்களின் வாழ்க்கையில் நீண்ட கால தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன. சிறந்த வகுப்பறை என்பது ஒவ்வொரு மாணவரும் மதிக்கப்படுகிறார்கள், பாதுகாப்பாக உணர்கிறார்கள், ஆர்வத்துடன் கற்கிறார்கள், தன்னம்பிக்கையுடன் வளர்கிறார் என்ற சூழலை உருவாக்கும் வகுப்பறையாக இருக்க வேண்டும். சரி, அடுத்த டாபிக்ல நம்ம இங்க பார்க்கறது பாருங்க. இன்க்ளூசிவ் கிளாஸ் ரூம் பிராக்டிசஸ் என்னென்ன இருக்கணும்? ஹையர் ஆர்டர் திங்கிங் ஸ்கில்ஸ் என்ன இருக்கணும்? கிரிட்டிக்கல் திங்கிங்கிறது என்ன? காம்பிடென்சி பேஸ்டு லேர்னிங்கிறது என்ன? மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் இதுல ஒன்லைனர் எப்படி கொடுப்பாங்க? அப்புறம் இதோட ரேபிட் ரிவிஷன்ல என்னென்ன இம்பார்ட்டன்ட் பார்க்கும்போது, வகுப்பறை சூழ்நிலை, கிளாஸ் ரூம் சினோரியோ பேஸ்ட் படைக்காட்சி பாருங்க. மாணவர் தொடர்ந்து கேள்விகளை கேட்டால் ஆசிரியர் ஆர்வத்தை ஊக்குவிக்க வேண்டும். தவறான பதில் கூறிய மாணவரை அவமானப்படுத்தாமல் வழிநடத்தல் வேண்டும். மெதுவாக கற்கும் மாணவர்களுக்கு கூடுதல் கற்றல் வாய்ப்புகள் வழங்கப்பட வேண்டும். வகுப்பறையில் அனைத்து மாணவர்களுக்கும் சமமான பங்கேற்பு வாய்ப்பு வழங்க வேண்டும். மாணவர்களின் கருத்து வேறுபாடுகளை ஆசிரியர் மரியாதையுடன் ஏற்றுக்கொள்ள வேண்டும். மாணவர்களின் முன் அறிவை அடிப்படையாக கொண்டு புதிய பாடத்தை தொடங்க வேண்டும். திறந்த முடிவுடைய வினாக்கள் மாணவர்கள் சிந்தனையை விரிவுபடுத்தும். மனப்பாடத்தை விட புரிதலுக்கு ஆசிரியர் முக்கியத்துவம் வழங்க வேண்டும். வாழ்க்கை சூழலுடன் தொடர்புடைய எடுத்துக்காட்டுகள் கற்றலை அர்த்தமுள்ளதாக மாற்றுகின்றன. மாணவர்களின் தவறுகள் கற்றலுக்கான வாய்ப்புகளாக கருதப்பட வேண்டும். இப்போ உயர்நிலை சிந்தனை திறன்கள் என்னன்னு பார்த்துடலாம். உயர்நிலை சிந்தனை என்பது பகுப்பாய்வு, மதிப்பீடு மற்றும் ஆக்கல் திறன்களை உள்ளடக்கியது. காரண விளைவு தொடர்பை ஆராயும் வினாக்கள் ஹையர் ஆர்டர் திங்கிங்ஸை வளர்க்கின்றன. பல தீர்வுகளை ஆராயும் செயல்பாடுகள் படைப்பாற்றலை அதிகரிக்கின்றன. பிரச்சனை தீர்வு உயர்நிலை சிந்தனையின் முக்கிய கூறாகும். ஒப்பீடு மற்றும் வேறுபாடு காணும் திறன் பகுப்பாய்வு திறனை வளர்க்கிறது. ஆதாரங்களின் அடிப்படையில் முடிவெடுப்பது விமர்சன சிந்தனையின் அடையாளமாகும். சுயமாக முடிவெடுக்க மாணவர்களை ஊக்குவிக்க வேண்டும். திட்டப்பணி உயர்நிலை சிந்தனையை வளர்க்கும். ஆராய்ச்சி அடிப்படையிலான கற்றல் விமர்சன சிந்தனையை மேம்படுத்துகிறது. ஆசிரியர் பதில்களை வழங்குவதை விட சிந்திக்க வைக்கும் கேள்விகளை கேட்க வேண்டும். அப்போ காம்பிடென்சி பேஸ்டு லேர்னிங்ல திறன் அடிப்படையில் கற்றல் என்பது விளைவுகளை மையமாக கொண்டது. அறிவை வாழ்க்கையில் பயன்படுத்தும் திறனே உண்மையான கற்றல். திறன்களை மதிப்பிட செயல்திறன் மதிப்பீடு பொருத்தமானது. தொடர்பு திறன், அதாவது கம்யூனிகேஷன் அந்த ஸ்கில் அனைத்து பாடங்களிலும் வளர்க்கப்பட வேண்டும். ஒத்துழைப்பு திறன் குழு செயல்பாடுகள் மூலம் மேம்படுகிறது. டிஜிட்டல் கல்வி அறிவு 21ஆம் நூற்றாண்டின் முக்கிய திறன். சுய கற்றல் திறன் வாழ்நாள் முழுவதுக்கும் உதவுகிறது. படைப்பாற்றல் புதுமையான தீர்வுகளை உருவாக்குகிறது. முடிவெடுக்கும் திறன் வாழ்க்கை வெற்றிக்கு அவசியம். திறன் அடிப்படை கல்வி மாணவர் வாழ்வுக்கு தயார்படுத்துகிறது. ஸோ இந்த திறன் அடிப்படையான கற்றலை நிச்சயமா ஒரு கேள்வி கொடுப்பாங்க. அந்த டிஸ்ட்ராக்டரை நீங்க கரெக்டா நீங்க பார்த்துடலாம். இப்போ முக்கியமான கருத்துக்கள் என்னன்னு பார்த்துடலாம். அதாவது குழந்தை மைய கல்வியே அதிக முக்கியத்துவம். ஆசிரியர் அறிவு வழங்குவராக அல்லாமல் கற்றலை வழிநடத்துவராகவும் இருக்க வேண்டும். வகுப்பறை பயமற்ற கற்றல் சூழல். தனிநபர் வேறுபாடுகளை மதிப்பது. உள்ளடக்கி கல்வி அனைத்து மாணவர்களும் சம வாய்ப்பு. நேர்மறை பின்னூட்டம் மாணவன் கற்றலை ஊக்குவிக்கிறது. மாணவனின் ஆர்வம் மற்றும் அனுபவம் கற்றல் அடிப்படையில் இருக்க வேண்டும். மதிப்பீடு கற்றலை மேம்படுத்தும் கருவியாக பயன்படுத்தப்பட வேண்டும். ஒவ்வொரு மாணவருக்கும் வெற்றியை அனுபவிக்கும் வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும். ஆசிரியர் தொடர்ச்சியான தொழில்முறை வளர்ச்சி கல்வி தரத்தை உயர்த்துகிறது. இப்போ ஸ்பெஷல் டெட்ல ரேபிட் ரிவிஷன் பத்தி என்ன பார்த்துக்கலாம் பாருங்க.
பரம்பரையும் சூழலும் குழந்தை வளர்ச்சியில் சமமான பங்காற்றுகின்றன. முதிர்ச்சியும் கற்றலும் இணைந்து நடத்தையை உருவாக்குகின்றன. விளையாட்டு ஆரம்ப பள்ளி மாணவர்கள் இயல்பான கற்றல் முறையாகும். ஒவ்வொரு குழந்தையும் கற்றுக்கொள்ளும் திறன் கொண்டவர். நேர்மறை வகுப்பறை சூழல் கற்றல் ஆர்வத்தை அதிகரிக்கிறது. புரிதலுடன் கற்றல் நீண்ட கால நினைவில் நிலைக்கும். ஆசிரியரின் பரிவு மாணவர்கள் தன்னம்பிக்கை வளர்க்கிறது. ஒத்துழைப்பு கற்றல் சமூக மற்றும் அறிவுத்திறன்களை மேம்படுத்துகிறது. முழுமையான வளர்ச்சியை கற்றலின் கல்வியை உயர்ந்த இலக்காகும். அப்புறம் வெற்றிக்கான பொன்மொழி என்னன்னா, குழந்தையை புரிந்து கொள், உளவியலை பயன்படுத்த வேண்டும், மாணவரை சிந்திக்க செய்ய வேண்டும், வாழ்க்கைக்காக கற்பிக்க வேண்டும். இப்படி இருக்கும்போது மாணவர்களுடைய வெற்றி அங்க வந்துடும். அப்போ அடுத்த டாபிக்ல நம்ம பார்க்கறது இன்க்ளூசிவ் எஜுகேஷன். இது கொஞ்சம் அட்வான்ஸ்டு லெவல். அப்புறம் லேர்னிங் டிசபிலிட்டிஸ் நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோவிலையும் இதெல்லாம் பற்றி பார்த்துருந்தோம். இந்தியில் கொஞ்சம் டீப்பாக பார்க்க போகிறோம். அப்புறம் அசஸ்மெண்ட் எவாலுவேஷன், அப்புறம் சிசிஇ அது கண்டினியூஸ் அண்ட் காம்ப்ரிஹென்சிவ் அண்ட் எவாலுவேஷன் வந்துடும். அப்புறம் கிளாஸ் ரூம் அசஸ்மெண்ட் டெக்னிக், என்னென்ன டெக்னிக்கெல்லாம் கிளாஸ் ரூம் அசஸ்மெண்ட்டில் பயன்படுத்துகிறார்கள். அப்புறம் என்ஏபியோட ஓரியன்டட் பெடிகாஜி என்ன, அப்போது ஒரு ஹை ஆர்டர் திங்கிங்கில் என்னென்ன கொஸ்டின் பார்த்துக்கலாம். அது எப்படி கிளாஸ் ரூம் பெடிகாஜி எப்படி, இப்போ கிளாஸ் ரூம் ப்ராக்டிஸ் எப்படி இருக்கணும், ஹை ஆர்டர் திங்கிங்ஸ் எப்படி இருக்குது, கிரிட்டிக்கல் திங்கிங் எப்படி இருக்குது, காம்பிடன்சி பேஸ்ட் லேர்னிங் என்ன இருக்குதுங்கிறது நம்ம இங்கே பார்க்கலாம். இப்போ வகுப்பறை சூழ்நிலை பார்க்கும்போது மாணவர் தொடர்ந்து கேள்விகள் கேட்டால் ஆசிரியர் அவரது ஆர்வத்தை என்ன பண்ணும், ஊக்குவிக்க வேண்டும். தவறான பதில் கூறிய மாணவரை அவமானப்படுத்தாமல் வழிநடத்த வேண்டும். மெதுவாக கற்கும் மாணவர்களுக்கு கூடுதல் கற்றல் வாய்ப்புகள் வழங்கப்பட வேண்டும். வகுப்பறையில் அனைத்து மாணவர்களுக்கும் சமமான பங்கேற்பு வழங்கப்பட வேண்டும். மாணவர்களின் கருத்து வேறுபாடுகளை ஆசிரியர் மரியாதையுடன் ஏற்றுக்கொள்ள வேண்டும். மாணவர்கள் முன்னறிவை அடிப்படையாக கொண்டு புதிய பாடத்தை தொடங்க வேண்டும். திறந்த முடிவுடைய வினாக்கள் மாணவர் சிந்தனையை விரிவுபடுத்தும். மனப்பாடத்தை விட புரிதலுக்கு ஆசிரியர் முக்கியத்துவம் வழங்க வேண்டும். வாழ்க்கை சூழலுடன் தொடர்புடைய எடுத்துக்காட்டுகள் கற்றலை அர்த்தமுள்ளதாக மாற்றுகின்றன. மாணவர்களின் தவறுகள் கற்றலுக்கான வாய்ப்புகளாக கருதப்பட வேண்டும். இப்போ உயர்நிலை சிந்தனை பார்க்கும்போது உயர்நிலை சிந்தனை என்பது பகுப்பாய்வு, மதிப்பீடு மற்றும் ஆக்கல் திறன்கள் உள்ளடக்கியது. காரண விளைவு தொடர்பை ஆராயும் வினாக்கள் ஹார்ட்ஸ் வளர்க்கின்றன. பல தீர்வுகளை ஆராயும் செயல்பாடுகள் படைப்பாற்றலை அதிகரிக்கின்றன. பிரச்சனைகள் தீர்வு உயர்நிலை சிந்தனை முக்கிய கூறாகும். ஒப்பீடு மற்றும் வேறுபாடு காணும் திறன் பகுப்பாய்வு திறனை வளர்க்கிறது. ஆதாரங்களின் அடிப்படையில் முடிவெடுப்பது விமர்சன சிந்தனை. சுயமாக முடிவெடுக்க மாணவர்கள் ஊக்குவிக்க வேண்டும். திட்டப்பணி உயர்நிலை சிந்தனை வளர்க்கும். ஆராய்ச்சி அடிப்படையான கற்றல் விமர்சன சிந்தனை மேம்படுத்துகிறது. ஆசிரியர் பதில்களை வழங்குவதை விட சிந்திக்க வைக்கும் கேள்வி கேட்க வேண்டும். இப்போ திறன் அடிப்படை கற்றல். திறன் அடிப்படை கற்றல் கற்றல் விளைவுகளை மையமாக கொண்டது. அறிவு வாய்க்க பயன்படுத்தும் திறனை உண்மையான கற்றல். திறன்களை மதிப்பிட செயல்திறன் மதிப்பீடு பொருத்தமானது. தொடர்பு திறன் அனைத்து பாடங்களிலும் வளர்க்கப்பட வேண்டும். ஒத்துழைப்பு திறன் குழு செயற்பாடு மூலம் மேம்படுகிறது. டிஜிட்டல் கல்வி அறிவு 21ஆம் நூற்றாண்டின் முக்கிய திறன். சுய கற்றல் திறன் வாழ்நாள் முழுவதும் கற்றலுக்கு உதவுகிறது. படைப்பாற்றல் புதுமையான தீர்வுகளை உருவாக்குகிறது. முடிவெடுக்கும் திறன் வாழ்க்கை வெற்றிக்கு என்னாகுது அவசியமா படுகிறது. திறன் அடிப்படை கல்வி மாணவர்கள் வாழ்வைக்கு தயார்படுத்துகிறது. இதில் முக்கியமான கருத்துக்கள் என்ன பார்க்கலாம் அப்படின்னா, குழந்தை மைய கல்வி தான் நம்ம டிஎன்டெட்ல அதிக முக்கியம் பெறுகிறது. ஆசிரியர் அறிவை வழங்குவராக இல்லாமல் வழி நடத்துவராக செயல்பட வேண்டும். வகுப்பறை பயமற்ற சூழலாக இருக்க வேண்டும். தனிநபர் வேறுபாடுகளை மதிப்பது ஆசிரியர் முக்கிய கடமை. உள்ளடக்கிய கல்வி மாணவர்களுக்கு சம வாய்ப்பை தர வேண்டும். நேர்மறை பின்னோட்டம் மாணவன் கற்றலை ஊக்குவிக்க வேண்டும். மாணவனின் ஆர்வம் மற்றும் அனுபவம் கற்றலின் அடிப்படையாக இருக்க வேண்டும். மதிப்பீடு கற்றலை மேம்படுத்தும் கருவியாக பயன்படுத்தப்பட வேண்டும். ஒவ்வொரு மாணவருக்கும் வெற்றியை அனுபவிக்கும் வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும். ஆசிரியரின் தொடர்ச்சியான தொழில்முறை வளர்ச்சி கல்வி தரத்தை உயர்த்துகிறது. இப்ப பரம்பரையும் சூழலும் குழந்தை வளர்ச்சியில் சமமான பங்காற்றுகின்றன. முதிர்ச்சியும் கற்றலும் இணைந்து நடத்தி உருவாக்குகின்றன. விளையாட்டு ஆரம்ப பள்ளி மாணவர்களின் இயல்பான கற்றல் முறை. ஒவ்வொரு குழந்தையும் கற்றுக்கொள்ளும் திறன் கொண்டவர்கள். நேர்மறை வகுப்பறை சூழல் கற்றல் ஆர்வத்தை அதிகரிக்கிறது. புரிதலுடன் கற்றல் நீண்ட கால நினைவில் நிலைக்கும். ஆசிரியரின் பரிவு மாணவர்களின் தன்னம்பிக்கை வளர்க்கிறது. ஒத்துழைப்பு கற்றல் சமூக மற்றும் அறிவு திறன்களை மேம்படுத்துகிறது. முழுமையான வளர்ச்சியை கல்வியின் உயர்ந்த இலக்காகும். அப்போ இதோட பொன்மொழி பாருங்க. இந்த ஒரு பொன்மொழியில குழந்தையை புரிந்து கொள், உளவியலை பயன்படுத்து,
மாணவரை சிந்திக்க செய், வாழ்க்கையை கற்பி. இது வந்து முக்கியமான ஒரு பொன்மொழி நம்ம இங்க எடுத்துக்கலாம். அப்புறம் நெக்ஸ்ட் டாபிக்ல பாருது இன்க்ளூசிவ் எஜுகேஷன் வந்து நம்ம இதை பார்க்கலாம். உள்ளடக்கிய கல்விங்கிறது என்னன்னு பார்க்கும்போது, உள்ளடக்கிய கல்வி என்பது அனைத்து குழந்தைகளுக்கும் ஒரே வகுப்பறையில் கற்றல் பெறும் கல்விதான் முறை. ஒவ்வொரு குழந்தைக்கும் தரமான கல்வி பெறும் உரிமை உண்டு. மாற்றுத்திறனாளி மாணவர்களும் பொதுப்பள்ளிகளில் கற்கும் வாய்ப்பு தர வேண்டும். தனிநபர் வேறுபாடுகளை மதிப்பதே உள்ளடக்கிய கல்வியின் அடிப்படை. ஆசிரியர் வந்து கற்பித்தல் முறைகளை மாணவர்களின் தேவைக்கு ஏற்ப மாற்ற வேண்டும். அனைவருக்கும் சமமான கற்றல் வாய்ப்புகளை வழங்க வேண்டும். பாகுபாடற்ற அணுகுமுறை உள்ளடக்கிய கல்வி முக்கிய கொள்கையாகும். குழு செயல்பாடுகள் உள்ளடக்கிய கல்வியை வலுப்படுத்துகின்றன. வகுப்பறை அனைவரும் பங்கேற்பதற்கூடியதாக இருக்க வேண்டும். உள்ளடக்கிய கல்வி சமூக நீதி மற்றும் சமத்துவத்தை வலியுறுத்துகிறது. இப்ப கற்றல் குறைபாடுகள் பாருங்க. கற்றல் குறைபாடு என்பது குறிப்பிட்ட கல்வித்திறனில் காணப்படும் நீடித்த சிரமம். டிஸ்லெக்சியா வாசிப்பு திறன், டிஸ்கிராபியா என்பது எழுதும் திறன், டிஸ்கால்குலா என்பது கணித திறன். இந்த மாதிரி குறைபாடுகள் வந்து நம்ம கண்டறிந்து மல்டி சென்சரி கற்பித்தலுக்கு பயனுள்ளதாக நாம் வந்து நம்ம கொண்டு வந்துடலாம். இப்போ கூடுதல் பயிற்சி வந்து மற்றும் நேரம் வழங்குவது கற்றலை மேம்படுத்தும். மாணவர்களின் பலங்களை அடையாளம் கண்டு ஊக்குவிக்க வேண்டும். ஆசிரியர் பெற்றோர் ஒத்துழைப்பு கற்றல் குறைபாடுகளை சமாளிக்க இல்லை நீக்க உதவுகிறது. இதுதான் மெயின். பெற்றோர்கள் ஒத்துழைப்பு மிக மிக முக்கியம். மதிப்பீடு மதிப்பீடு கற்றலை மேம்படுத்தும் தொடர்ச்சியான செயல்முறை. ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட் அது கற்றலின் போது நடைபெறுகிறது. சம்மேட்டிவ் அசஸ்மெண்ட் கற்றலின் முடிவில் நடக்கிறது. அது தொகுத்தறி. டயக்னோஸ்டிக் டெஸ்ட் இது எங்க மதிப்பீடு எங்க இருக்குது? கற்றல் சிரமங்களை கண்டறிகிறது. அப்புறம் நல்ல இடமதிப்பு வந்து மாணவன் தொடக்க நிலை, அந்த ப்ரீ டெஸ்ட், நல்ல மதிப்பெண் வந்து ஒரு குட் எவாலுவேஷன், ஒரு நல்ல ஒரு வந்து ஒரு எவல்யூஷன் எப்படி வருதுன்னா நம்பகத்தன்மையும் ஏற்புடைமை ரெண்டுமே என்ன தேவைப்பட இங்க வந்து தேவை. ஒரு பின்னூட்டம் மாணவரின் முன்னேற்றத்தை கொடுக்கிறது. சக மாணவர் மதிப்பீடு வந்து ஒத்துழைப்பு கற்றலை ஊக்குவிக்கிறது. சுய மதிப்பீடு வந்து தன்னம்பிக்கையும் பொறுப்புணர்வையும் வளர்க்கிறது. இப்போ மதிப்பீடு வந்து கற்றலுக்காக அசஸ்மெண்ட் லேர்னிங் இங்க வருகிறது. அப்புறம் சிசிஐ பத்தி நாம பார்க்கும்போது மாணவரின் அறிவுத்திறன் மற்றும் மனப்பான்மை மதிப்பிடுகிறது. தொடர்ந்து நடைபெறும் மதிப்பீட்டை வலியுறுத்துகிறது. கல்விசார் மற்றும் இணைப்பாடு செயல்களையும் கருத்தில் கொள்கிறது. கற்றலை மேம்படுத்துவதே சிசியின் முக்கிய நோக்கம். தொடர்ச்சியான பின்னூட்டம் சிசியின் முக்கிய அம்சமாகும். தேர்வு பயத்தை குறைக்க உதவுகிறது. முன்னேற்றத்தை தனிப்பட்ட முறையில் பதிவு செய்ய வேண்டும். இதுல சிசியில போர்ட்போலியோ வந்து சிசியில் முக்கிய இடம் பெறுகிறது. அது எந்தெந்த திறன்களை பத்தி நாம அங்கே எழுத போறோம். முழுமையான வளர்ச்சியை ஊக்குவிக்கிறது. சரி, இதுல வந்து என்ன ஒரு சிறப்பான பார்வை பார்க்கலாம் அப்படின்னா, குழந்தைமைய கற்பித்தல சிறந்த கற்பித்தல். ஆசிரியர் வந்து கற்றல் எளிதாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு மாணவரும் தனித்திறன் கொண்டவர் இருக்க வேண்டும். வகுப்பறை பயமற்றதாக இருக்க வேண்டும். மாணவர்கள் கேள்வி ஊக்குவிக்க சிறந்த கற்பித்தின் அடையாளமாகும். மனப்பாடத்தை விட புரிதலுக்கு முக்கியத்துவம் வழங்க வேண்டும். செயல்வழி கற்றல் நீடித்த கற்றலை உருவாக்குகிறது. நேர்மறை வலுவூட்ட நல்ல நடத்தியை வளர்க்கிறது. மதிப்பீடு என்பது கற்றல் மேம்படுத்தும் கருவியாகும். அப்போ இந்த மதிப்பெண் ஒரு பெற வந்து அதிக மதிப்பெண்கள் பெற குழந்தை வளர்ச்சி, அப்புறம் கற்றல் கோட்பாடுகள் பாருங்க. இதில் வந்து எப்படி கொஸ்டின் பேப்பர்னா டிஸ்ட்ராக்ட் கொடுப்பாங்க. கற்பித்தலியலில் மதிப்பீடு மற்றும் உள்ளடக்கிய கல்வி ஆகிய தலைப்புகளில் ஒருங்கிணைத்து நாம் படிக்கிறோம். நிச்சயமா நம்ம இந்த கொஸ்டின் வந்து நம்ம இங்கே அட்டென்ட் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்ததாக பார்க்குறது என்இபி பார்க்குறோம். கிளாஸ் ரூம் அசஸ்மெண்ட்டு, டீச்சிங் காம்படிஷனு, டீச்சர்ஸ் குவாலிட்டிஸு, அப்புறம் எத்திக்ஸ் இன் டீச்சிங், அப்புறம் மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ். இங்கே பார்க்கும்போது ஆசிரியரின் தொழில் திறன்கள், அது காம்பிடென்சிஸ். என்ன மாதிரி காம்பிடன்சி இருக்கணும்? சிறந்த ஆசிரியர் வாழ்நாள் முழுவதும் என்னவா இருக்கணுமாமா? கற்றுக்கொள்பவராக இருப்பார். ஆசிரியரின் திட்டமிடல், அதாவது பிளானிங், திட்டமிடல் திறன் கற்பித்தலின் தரத்தை உயர்த்துகிறது. பாட அறிவும் கற்பித்தல் அறிவு இரண்டுமே ஆசிரியருக்கு அவசியம். இப்ப அது என்ன சொல்லுவாங்கன்னா, தனிநபர் வேறுபாடுகளை ஆசிரியர் என்ன பண்ணும்? மதிக்க வேண்டும். வகுப்பறை மேலாண்மை ஆசிரியரின் முக்கிய திறனாகும். ஆசிரியர் மாணவர்கள் சிந்தனையை தூண்ட வேண்டும். தெளிவான விளக்கம் நல்ல கற்பித்தலின் அடிப்படை. இதுதான் தெளிவான விளக்கம். பொருத்தமான கற்பித்தல் உபகரணங்கள் கற்றலை எளிதாக்குகின்றன.
அதாவது பொருத்தமான கற்பித்தல் உபகரணங்கள், கற்றலை எளிதாக்கும், அது டிஎல்எம் சொல்றது. ஆசிரியரின் குரல், உடல் மொழி, பாடி லாங்குவேஜ் மற்றும் முகபாவனை, ஃபேசியல் எக்ஸ்பிரஷன் எல்லாமே கற்பித்தலை பாதிக்கின்றன. ஆசிரியர் எப்போதுமே எப்படி இருக்கணும்? முன்மாதிரியாக நடந்து கொள்ள வேண்டும். சரி, திறன் அடிப்படை கல்வி. திறன் அடிப்படை கல்வி கற்றல் விளைவுகளை மையமாக கொண்டது. அறிவை நடைமுறையில் பயன்படுத்தும் திறனை உண்மையான கற்றல். மாணவர்கள் செய்யக்கூடிய திறன்கள் மதிப்பிடுவது முக்கியம். மனப்பாடத்தை விட புரிதல் மற்றும் பயன்பாட்டிற்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும். பிரச்சனை தீர்க்கும் திறன் திறன் அடிப்படையில் கல்வியின் முக்கிய இலக்காகும். விமர்சன சிந்தனை எதிர்கால கல்வியின் அடிப்படை திறனாகும். படைப்பாற்றல் புதுமையான தீர்வுகளை உருவாக்க உதவுகிறது. ஒத்துழைப்பு திறன் குழு கற்றல் வளர்கிறது. தொடர்பு திறன் அனைத்து பாடங்களிலும் வளர்க்கப்பட வேண்டும். சுய கற்றல் வாழ்நாள் முழுவதும் கற்றலுக்கான அடித்தளமாகும். இப்ப தேசிய கல்விக்குள் NEP நான் வந்துடலாம். NEP 2020 இது அப்டேட் நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேசிய கல்விக் கொள்கை 2020 மாணவர் மைய கல்வி வலியுறுத்துகிறது. கருத்து புரிதலுக்கு NEP முக்கியத்துவம் அளிக்கிறது. மனப்பாட கற்றலை பாருங்க, மனப்பாட கற்றலை குறைத்து திறன் அடிப்படை கற்றலை ஊக்குவிக்கிறது. அனுபவ வழி கற்றல் NEP முக்கிய அம்சம். பல்துறை கற்றலை தேசிய கல்விக் கொள்கை ஊக்குவிக்கிறது. கலை, விளையாட்டு மற்றும் தொழில்நுட்பம் கற்றலுடன் ஒருங்கிணைக்கப்பட வேண்டும். தாய்மொழி வழி கற்றலுக்கு ஆரம்ப வகுப்பில் முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறது. மதிப்பீடு கற்றலை மேம்படுத்தும் கருவியாக இருக்க வேண்டும். 21ஆம் நூற்றாண்டு திறன்களை வளர்ப்பது NEP முக்கிய நோக்கம். ஆசிரியரின் தொடர்ச்சியான தொழில்முறை மேம்பாடு அவசியம். இப்ப நெறிமுறைகள் மற்றும் ஆசிரியரின் பண்புகள். ஆசிரியர் அனைவரிடமும் சமமாக நடந்து கொள்ள வேண்டும். மாணவர்களிடம் தனி உரிமையை மதிக்க வேண்டும். பாகுபாடற்ற அணுகுமுறை ஆசிரியரின் உயர்ந்த பண்பாகும். நேர்மை ஆசிரியரின் அடிப்படை நற்பண்பு. பொறுமை சிறந்த ஆசிரியரின் அடையாளம். பொறுமைதான் அடையாளம். மாணவர்களின் கேள்விகளுக்கு மரியாதையின் பதில். தவறுகளை திருத்தும் போது மாணவரின் சுயமரியாதை பாதிக்காத நடந்து கொள்ள வேண்டும். ஆசிரியர் பெற்றோருடன் நல்ல ஒத்துழைப்பை பெற வேண்டும். தொழில்முறை ஒழுக்க கல்வி தரத்தை உயர்த்துகிறது. ஆசிரியர் நல்ல குணநலன்கள் மாணவர்கள் ஆளுமையை வடிவமைக்கின்றன. குழந்தையின் வளர்ச்சியை அறியாமல் சிறந்த கற்பித்தல் சாத்தியமில்லை. ஒவ்வொரு குழந்தையும் கற்றுக்கொள்ளும் திறன் கொண்டவர்கள். ஊக்கம் கற்றல் இயற்கை சக்தியாகும். செயல்வழி கற்றல் நீடித்த புரிதலை உருவாக்குகிறது. நேர்மறை பின்னூட்டம் கற்றலை வலுப்படுத்துகிறது. பாசிட்டிவ் ஃபீட்பேக். அப்புறம் வகுப்பறை பாதுகாப்பாகவும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். ஆசிரியர் அறிவை வழங்குவார் அல்ல, கற்றலை உருவாக்குவார், வழிகாட்டியாகவும் இருப்பவர். மாணவர்களின் ஆர்வம், அனுபவம் மற்றும் தேவைகள் கற்பித்தலின் மையமாக இருக்க வேண்டும். என்ன இருக்கணும்? இந்த மூணுமே இருக்கணும். ஒரு மாணவன் ஆர்வம் இருக்கணும், அவர் அனுபவம் வர மாதிரி இருக்கணும், அப்புறம் தேவைகள் அங்கே இருந்திருக்கணும். அப்புறம் முழுமையான வளர்ச்சியே கல்வியின் உண்மையான வெற்றி. அப்போ இந்த இதுல வெற்றி பெற என்னென்ன வேணும்? குழந்தை வளர்ச்சி, உளவியல் கற்பித்தல், மதிப்பீடு மற்றும் உள்ளடக்கி கல்வி எல்லாமே இருக்கும் போது நிச்சயமா அங்கே என்ன ஆயிருது? ஒரு புரிந்து கொள்வது சரியான ஒரு ஆசிரியர் உருவாகிறாரு. அங்கே நல்ல ஒரு கல்வியில வெற்றி அங்கே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு. முக்கியமான ஒரு மோஸ்ட் ரிப்பீட்டட் ஃபேக்ட் பார்த்துக்கலாம். ஹை ஆர்டர் திங்கிங்ல கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். அப்புறம் 100 கோல்டன் பாயிண்ட்ஸ் இந்த ஸ்பெஷல் டெட் என்னன்னு இங்கே பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்க, இப்போ உளவியலாளர்கள் வரிசையில ரொம்ப முக்கியமானது பார்க்கலாம். சைக்காலஜிஸ்ட் அட் ஏ கிளான்ஸ் இல்லையா? என்னன்னு பார்க்கலாம் பாருங்க. சைக்காலஜி அட் கிளான்ஸ் வில்ஹெல்ம் வுண்ட். என்னது ஸ்பெல்லிங் பாருங்க, வில்ஹெல்ம் வுண்ட். இவர் பரிசோதனை உளவியலின் தந்தை. இவரது யாரு? பரிசோதனை உளவியலின் தந்தை யாரு? வில்ஹெல்ம் வுண்ட். இப்ப வில்லியம் ஜேம்ஸ் யாரு? செயல்பாட்டு உளவியலின் முன்னோடி வில்லியம் ஜேம்ஸ். நல்லா மனப்பாடம் பண்ணி வச்சிருங்க. நிச்சயமா 2 கேள்வி இங்கே கன்ஃபார்ம். வில்லியம் ஜேம்ஸ் செயல்பாட்டு உளவியல் முன்னோடி. ஜான் பி வாட்சன் நடத்தைவாதத்தின் தந்தை, பிஹேவியரிசம். இவான் பாவ்லா தூண்டல் துலங்கல் கோட்பாடு. எட்வர்ட் தார்ண்டெக் ட்ரையல் அண்ட் எரர் முயற்சி பிழை. BF ஸ்கின்னர் செயல்பாட்டு தூண்டல் துலங்கல், அதாவது ஆப்பரண்ட் கண்டிஷனிங். வோல்ஃப்காங் கோக்லர், கோக்லர் உள்ளுணர்வு இன்சைட். ஜீன் பியாஜே அறிவுசார் வளர்ச்சி. இந்த அறிவுசார் வளர்ச்சிக்கும் நுண்ணறிவுக்கும் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. அறிவுசார் அறிவு என்றால பியாஜே.
நுண்ணறிவுங்கிறது அங்கே 2-3 உளவியலாளர்கள் அங்கே வருவாங்க. ஹார்வர்ட் கார்னர் வர்றாரு. அதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் இல்லையா, மல்டிபிள் இந்த இன்டெலிஜென்ஸ் எல்லாம் வந்து இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். இப்போ இந்த லேவ் விகாட்ஸ்கி இவர் வந்து சமூக ஆக்கவியல், வைகோட்சி வந்து சமூக ஆக்கவியல், அதாவது சோசியல் கன்ஸ்ட்ரக்டிவிட்டிசம். அப்புறம் ப்ரூனர் பார்த்தோம், ஜெரோம் ப்ரூனர். இவர் என்ன பார்த்தோம், ஜெரோம் ப்ரூனர் கண்டறிய டிஸ்கவரி லேர்னிங். அப்புறம் டேவிட் ஆசுபெல் இவர் என்ன பண்றாரு, பொருளுள்ள கற்றல் கோட்பாடு. என்ன ஆன்சரு, மீனிங்ஃபுல் லேர்னிங். யாரு, டேவிட் ஆசுபெல். ஹவார்ட் கார்னர் இங்க வந்துட்டார் பாருங்க, மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ். ஹோவர்ட் கார்னர் மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ், பல் நுண்ணறிவு. இது கொஞ்சம் நிதானமே நீங்க படிங்க. ராபர்ட் ஸ்டென்பெர்க் மும்முனை நுண்ணறிவு. இதுதான் இந்த நுண்ணறிவுல 3 பேர் இருக்கிறாங்க. ட்ரை ஆர்கிக் தியோரி மும்முனை. சார்லஸ் பியர்மேன் 2 காரணிகள், ஜி காரணி எஸ் காரணி. ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். சார்லஸ் பியர்மேன், ஜி அண்ட் எஸ். அப்புறம் எல்எல் தர்ஸ்டன் இவர் என்ன, முதன்மை மனத்திறன், மென்டல் எபிலிட்டி. அங்க பார்த்தோம் மென்டல் எபிலிட்டி யாரு, எல்எல் தர்ஸ்டன். அப்புறம் கில்ஃபோர்ட் என்ன பண்ணாரு, அறிவுத்திறன் கட்டமைப்பு. இங்கிலீஷ்ல என்ன, ஸ்ட்ரக்சர் ஆஃப் இன்டலெக்ட். இதுவும் இன்டலெக்டா வருது. நீங்க இதை நுண்ணறிவுக்கு இதுக்கு கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது, இது வேற. அப்புறம் சிக்மண்ட் ஃப்ராய்டு, இந்த உலா வண்டாலியே ஃப்ராய்டு இந்த கனவு பத்தி சொல்றவரு, சரியா, உள பகுப்பாய்வு கோட்பாடின் தந்தை. இப்ப சைக்கோ அனாலிசிஸ் எல்லாமே சிக்மண்ட் ஃப்ராய்டு, கனவு பத்தி ஆராய்ந்தவர். இவர் வந்து நிறைய இட், ஈகோ, சூப்பர் இதெல்லாம் பத்தி சொல்றது சிக்மண்ட் ஃப்ராய்டு. இப்ப எரிக்சன் வந்து சமூகம், உள சமூக பார்த்துட்டு. இங்க ஏ பற்றி நான் ஒரு நிமிடம் சொல்லி இருந்தேன். ஏ இங்க பாருங்க, 8 வளர்ச்சி நிலைகள். எதை பத்தி, உள சமூக வளர்ச்சி. அப்புறம் லாரன்ஸ் கோல்பர்க் இவர் பாருங்க, ஒழுக்க வளர்ச்சி. யாரு, லாரன்ஸ் கோல்பர்க், ஒழுக்க வளர்ச்சி. இப்ப கார்ல் ரோஜர்ஸ், யாரு, கார்ல் ரோஜர்ஸ் என்ன பண்ணாரு, மனித நேய, ஹியூமனிஸ்டிக் கற்றல். ஹியூமனிஸ்டிக் கற்றது மனித நேய. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஜஸ்ட் ஐ ரிப்பீட் அகைன். வில்ஹெல்ம் ஹுண்ட் பரிசோதனை உளவியல், வில்லியம் ஜேம்ஸ் செயல்பாட்டு உளவியல் முன்னோடி, ஜான் பி வாட்சன் நடத்தைவன் தந்தை, பாவ்லாவ் இவான் பாவ்லாவ் இவர்தான் நாய் தூண்டல் துலங்கல், கிளாசிக்கல் கண்டிஷனிங். தோர்ண்டைக்கு வந்து கற்றல் கோட்பாடு. என்ன கோட்பாடு, முயற்சி பிழை, ட்ரையல் அண்ட் எரர். ஸ்கின்னர் ஆப்ரேட் கண்டிஷனிங். இது ரெண்டுமே கண்டிஷனிங் தான். பாவ்லா வந்து கிளாசிக்கல். இது எப்படியாவது நீங்க கொஞ்சம் ஐடென்டிஃபை பண்ணிருங்க. சிசி கிளாசிக்கல் கண்டிஷனிங். இவர் வந்து ஆப்ரேட் கண்டிஷனிங். வோல்ஃப்காங் கோலர், நீங்க வோல்ஃப்காங் ஞாபகம் வரனாலும் கோலர் எங்க ஞாபகம் பண்ணீங்க, இவர் உள்ளுணர்வு, இதை ஞாபகம் வச்சுங்க. ஓகே, இப்ப அவங்களோட கோட்பாடுகள் பார்க்கலாம் ஒரே வரியில. கிளாசிக்கல் கண்டிஷனிங் யார் பார்த்தோம், பாவ்லா பார்த்தோம். அவர் என்ன கோட்பாடு, தூண்டல்கள் தொடர்பு மூலம் கற்றல். ஆப்ரேண்ட் வந்து வலுவூட்டுதல் மூலம், அது ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட், அடிக்கடி நம்ம செய்யறது. செய்யும் போது என்ன ஆயிருது, அது வந்து ரீஇன்ஃபோர்ஸ் ஆகும். நம்ம நியூரான்ஸ் எல்லாம் அப்படிதான், நியூரோ பிளாஸ்டிசிட்டின்னு சொல்லுவாங்க. அது வந்து எந்த அளவுக்கு நம்மளுடைய நியூரான்ஸ் வந்து என்னென்ன வேலை கொடுக்குறோமோ அது தகுந்த மாதிரி அதுக்கு வந்து நியூரோ பிளாஸ்டிசிட்டி இருக்குது, அது வேலை செய்யுது. ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் ஆகும் போது அந்த வேலை ஆட்டோ பைலட்டா அங்கே நடந்துடும். ட்ரையல் அண்ட் எரர், முயற்சி மற்றும் பிழை மூலம் கற்றல். இதெல்லாம் இதுக்கோட கோட்பாடுகள் நீங்க கொடுத்துருக்குறாங்க பாருங்க. இன்சைட் லேர்னிங், திடீர் புரிதல். மீனிங்ஃபுல், புதிய அறிவை வந்து என்ன பண்ணோம், பழைய அறிவுடன் இணைத்தல். பழைய அறிவை புதிய அறிவோடு இணைக்கணுமா,
புதிய அறிவே பழைய அறிவு இணைக்குமானா, பழைய அறிவு வந்து அது வந்து என்ன ஆயிட்டு அக்குமுலேட் ஸ்டோரேஜ் ஆயிட்டே வரும் மெமரியில. இல்ல பழைய அறிவு இருக்கும்போது, புதுசா ஒரு இடத்துக்கு போகும்போது, அதத என்ன பண்றோம்? நாம் வந்து ஆல்ரெடி நம்ம நோன் எக்ஸ்பீரியன்ஸ் அது கூட என்ன பண்றோம்? நம்மளுடைய கனெக்ட் பண்ணி பார்க்குறோம். டிஸ்கவரி லேர்னிங் தானாக கண்டறிந்து கற்றல். சோசியல் கன்ஸ்ட்ரக்டிவிட்டிஸ் சமூக தொடர்பின் மூலம் கற்றல். மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ் ஒவ்வொருவருக்கும் பல வகை நுண்ணறிவுகள் உள்ளன. இது வந்து நம்ம பார்க்கிறது. பகுப்பாய்வு ட்ரை ஆர்கிக் 3 என்ன பகுப்பாய்வு? அந்த 3 என்னென்ன பாருங்க. படைப்பாற்றல், அப்புறம் நடைமுறை நுண்ணறிவுகள். பிஹேவியர் இன்டெலிஜென்ஸ் அது வந்துரும். சரி, அப்ப கோக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் என்ன? சிந்தனை வளர்ச்சியின் படிநிலைகள். சரி, இப்ப அடிக்கடி கேட்கக்கூடிய முக்கியமான கேள்விகள். குழந்தை மைய கல்வி பத்தி கேட்பாங்க. குழந்தை தனித்திறன் கொண்டவர்கள், ஆசிரியர் வழிகாட்டியாக இருப்பது, மனப்பாடத்தை விட புரிதலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது, நேர்மறை வலுவூட்டலா இருக்கிறது, மதிப்பீடு வந்து எதுக்கு? கற்றலை மேம்படுத்துறதுக்காக, செயல்வழி கற்றலை நீடித்த நினைவாற்றலை உருவாக்குறது, ஒத்துழைப்பு கற்றல் வந்து சமூக திறனை விளக்குறது, உள்ளடக்கிய கல்வி வந்து அனைவருக்கும் சம வாய்ப்பு, ஆசிரியர் பரிவு வந்து தன்னம்பிக்கை வளர்ப்பதற்கு உதவுகிறது. சரி, இப்போ வந்து ஃபுல் ரிவிஷன்ல பார்க்கும்போது, ஃபைனல் ரிவிஷன் இதுவரைக்கும் நம்ம பார்த்த அத்தனை கொஸ்டின்ல இருந்து கடைசியா குடுக்குற இந்த ஒரு 60 கொஸ்டின், இது வந்து எல்லாம் ஓவராலா வெரி வெரி இம்பார்ட்டன்ட்டா நம்ம இங்க பார்க்கலாம். வளர்ச்சிங்கிறது என்ன? தொடர்ச்சியான செயல்முறை. முதிர்ச்சியும் கற்றலும் சேர்ந்து என்ன வருது? முதிர்ச்சியும் கற்றலும் இணைந்து நடத்தையை உருவாக்கின்றன. ஊக்கம் இல்லாமல் பயனுள்ள கற்றல் நடைபெறுகிறது. ஊக்கம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கவனம் என்று எதுக்கு பயன்படுத்துது? நினைவாற்றலின் முதல் படி. நினைவாற்றலின் முதல் படி. புரிந்து கொண்டு கற்றது நீண்ட காலம் நினைவில் நிலைக்கும். குழந்தையின் ஆர்வம் என்னாகும்? கற்றலின் இயக்க சக்தி. ஒரு நல்ல ஆசிரியர் மாணவர்களின் திறமைகளை வெளிக்கொணர்பவர். முழுமையான வளர்ச்சியே கல்வியின் என்னாகும்? உயர்ந்த நோக்கம். கற்றல் என்பது வாழ்நாள் முழுவதும் தொடரும் செயல்முறை. சரி, இதோட வெற்றியின் திறவுகோல் என்ன? குழந்தையை புரிந்து கொள்ளுதல், உளவியலை பயன்படுத்துதல், மாணவரை சிந்திக்க வைத்தல். இதுதான் வாழ்க்கை வந்து நம்ம அவனை கற்பிக்கக்கூடிய செயல்களாக படுகிறது. சரி, கடைசியா நாம என்ன பார்க்க போறோம்? ஃபைனல் மெமரி பூஸ்டர்ஸ். சைக்காலஜிஸ்டோட கம்பேர் பண்ண போறோம். ஒன் வேர்ட ரிவிஷன் பண்ண போறோம். சரியா? லாஸ்ட் 50 ஹை ஸ்கோரிங் 950 100 ஹை ஸ்கோரிங் வந்து நம்ம இங்க பண்ண போறோம். சரி, உளவியலாளர்களோட இறுதி நினைவூட்டல் என்ன பண்றான்? வளர்ச்சி என்பது அளவு மற்றும் தரம் உள்ளடக்கிய தொடர்ச்சியான செயல்முறை. குழந்தை வளர்ச்சி வந்து தலை முதல் கால் வரைக்கும் ஒரு பேர் கொடுத்தோம். என்ன பேர் அது? செஃபலோ கார்டல் இல்லையா? செஃபலோ கார்டல். குழந்தைய வந்து வளர்ச்சி மையத்திலிருந்து வெளிப்படுறதுக்கு என்ன பேர் கொடுத்தோம்? ப்ராக்சி. பாருங்க, ப்ராக்சி மோடிஸ்டல். இதுதான் நமக்கு இதுல வந்து வர்ற ஒரு எக்ஸாம்பிள். பரம்பரை வளர்ச்சி வந்து வளர்ச்சிக்கான அடித்தளம். சூழல் வந்து வளர்ச்சியை வடிவமைக்கிறது. முதிர்ச்சி வந்து கற்றலுக்கான தயார் நிலை. கற்றல் அனுபவத்தின் முன் நடத்திய எப்படி நிலையான மாற்றம். ஊக்கம் வந்து கற்றலின் இயக்க சக்தி. ஊக்கம். கவனம் இல்லாமல் பயனுள்ள கற்றல் நடைபெறாது. எல்லாம் ஃபோக்கஸ், அட்டென்ஷன் இது ரெண்டும் முக்கியம். புரிதலுடன் கற்ற அளவு நீண்ட கால நிலுவையில் இருக்கும். சரி, இப்போ முக்கிய கல்வியியல் கருத்துக்கள் என்ன பாருங்க. குழந்தை மைய கற்பித்தலே சிறந்த கற்பித்தல். ஆசிரியர் அறிவை வழங்குவர் அல்ல, கற்றல் எளிதாக்குவர். அது என்ன? இட் ஷுட் பி த வெரி குட் ஃபெசிலிட்டேட்டர் இல்லையா? கைடு, மென்டர். ஒவ்வொரு மாணவரும் தனித்திறன் கொண்டவர். தனிநபர் வேறுபாடுகளை மதிப்பது சிறந்த ஆசிரியர் பண்பு. நேர்முறை வலுமூட்டல் நல்ல நடத்தையை அதிகரிக்கிறது. தண்டனை விட ஊக்குவித்தல் அதிக பலன் தருகிறது. தண்டனையா, மோட்டிவேஷனா, ரிவார்டா, பனிஷ்மெண்டா பார்க்கும்போது ரிவார்ட்ஸ். செயல்வழி கற்றல் நீடித்த கற்றலை உருவாக்குகிறது. ஒத்துழைப்பு கற்றல் சமூக மற்றும் அறிவுத்திறன்களை வளர்க்கிறது. அனுபவ வழி கற்றல் வாழ்க்கை திறனை மேம்படுத்துகிறது. மதிப்பீடு கற்றல் மேம்படுத்தும் கருவியாக இருக்க வேண்டும். அதாவது மதிப்பீடு
கற்றலை மேம்படுத்தும் கருவியாக இருக்க வேண்டும். இந்த மதிப்பீடு வந்து எப்படி இருக்கணும்? கற்றலை மேம்படுத்தும் கருவியாக. சரி, இப்ப அடிக்கடி கேட்கப்படுகின்ற கேள்விகள் கோல்டன் ஃபேக்ட்ஸ் என்ன பார்த்துடலாமா? பியாஜே தெரியும், அறிவுசார் வளர்ச்சி. வைகோட்ஸ்கி பார்த்தோம், சமூக ஆக்கவியல், சமூகவியல் பார்த்தோம். ஸ்கின்னர் செயல்பாட்டு தூண்டல் துலங்கல், இவர் வந்து ஆப்பரண்ட், சரியா? ஆப்பரண்ட் கண்டிஷன் படிச்சோம் இல்ல? பாவலவ், எவன் பாவலவ், இது வந்து கிளாசிக்கல் கண்டிஷனிங். இந்த நாய் சலைவா. டார்ண்டைக் ட்ரையல் அண்ட் எரர், முயற்சி பிழை. கோலர் உள்ளுணர்வு, சிம்பன்சி. பல் நுண்ணறிவு, மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ், கார்ட்னர். ஸ்டென்பர்க் மும்முனை நுண்ணறிவு, அதுல 3 என்னன்னு பார்த்தோம். ஸ்பியர்மன் இரு காரணி முறை நுண்ணறிவு, ஜி ஃபேக்டர், எஸ் ஃபேக்டர். கோல்ஃபெர்க் ஒழுக்க வளர்ச்சி. பாருங்க, எல்லாமே பாருங்க, இங்க எல்லாமே ஒவ்வொரு விலங்கு வச்சு சோதனை பண்ணாங்க. பாரு, இவர் வந்து நாய் வச்சு சோதனை பண்ணார், யார்? பாவலவ். தோண்டைக்கு வந்து இந்த இதை பார்த்தாங்க, டிஸ்கவரி, இந்த ட்ரையல் அண்ட் எரர் வந்து பூனை வச்சு பார்த்தாங்க. அப்புறம் இதுல அடுத்ததா பார்க்குற அந்த விலங்கு வந்து சிம்பன்சி. சரி, இப்போ 20 கோல்டன் ரூல் என்ன பாருங்க. இப்போ வேறக்கு மேக்ஸிமம் வந்து நம்ம இதை நம்ம முடிச்சிட்டோம். 20 கோல்டன் ரூல்ஸ்ல இதை நம்ம இங்க பார்த்தோம். ஓகே, கங்க்ராச்சுலேஷன்ஸ். எல்லாமே ஏறக்குறைய எத்தனை முடிச்சிட்டீங்க நீங்க? 1500 ஒன்ல இருந்து 1000 வரைக்கும் நீங்க கொஸ்டின் வந்து முடிச்சிட்டீங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு ஆல் ஆஃப் யூ. வெற்றிகரமா பார்த்துருக்கிறீங்க. இனி வந்து நம்ம ஆல்ரெடி ரிப்பீட் பண்ண மாதிரி இந்த பார்ட் 2ல இருக்கிற 500ம், அப்புறம் ப்ரீவியஸ் வீடியோ பார்ட் 1 அதில் இருக்கிற 500ம், ஆல்ரெடி கொடுத்திருந்தா ஒரு 500. இந்த 1500 ஒன் லைனரை நீங்க நேரம் இருக்கும்போது நீங்க ப்ளே பண்ணிட்டு, இவன் தூங்குறதுக்கு முன்னாடி கூட ப்ளே பண்ணிட்டு நீங்க தூங்குங்க. இல்லை வேலை செய்யும் போது வேலை செஞ்சுட்டு வீடியோவை ஆன் பண்ணிட்டு நீங்க வீடியோ வந்து நீங்க விஷுவல் பார்க்கவே வேணாம், ஆடியோ மட்டும் நீங்க கேட்டுட்டு நீங்க வந்து ஒர்க் பண்ணிட்டே இருங்க. அது அந்த காதில் விழுகும் போது ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு எங்கேயோ ஒரு கேட்ட மாதிரி, எங்கேயோ கேட்ட குரல் மாதிரி உங்களுக்கு இருக்கும். எக்ஸாமில் உங்களுக்கு நிச்சயமா ரீகால் ஆகும். நிச்சயமா நீங்க 1500 கொஸ்டின்ல ப்ராபபிலிட்டி பார்த்தேன்னா நமக்கு உளவியல்ல வர்றது வெறும் 30 மார்க் தான், 30 கொஸ்டின் தான். அந்த 30 கொஸ்டின் தான் நிச்சயமா இந்த 1500க்குள்ள நிச்சயமா வரும். நீங்க 30க்கு 30 எடுத்துக்கலாம். ப்ராப்பரா நீங்க மெமரி வச்சு வேறு எந்த வீடியோ பார்க்க அவசியம் இல்லை, இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கலாம். அது குழந்தை வளர்ச்சியை வந்து கொஞ்ச நாளா நீங்க கொஞ்சம் ரீகால் பண்ணிட்டு போங்க. கற்றல் பத்தி பாருங்க, கற்றல் கோட்பாடுகளை, லேர்னிங் தியோரிஸ் கொஞ்சம் பாருங்க. அப்புறம் நுண்ணறிவு பத்தி கொஞ்சம் நீங்க பார்த்துருங்க. அப்புறம் ஆக்கத்திறன், கிரியேட்டிவிட்டிங்கிறது என்ன, ஆளுமை என்பது என்ன, ஊக்கம், நினைவாற்றல், கவனம், கற்பித்தியவியல், அப்புறம் மதிப்பீடு, அது பெடகாச்சி, மதிப்பீடு, அசஸ்மெண்ட், உள்ளடக்கிய கல்வி, கற்றல் குறைபாடுகள், சோசியல் எமோஷனல் லேர்னிங், வகுப்பறை மேலாண்மை, ஆசிரியர் திறன்கள், உளவியலாளர்கள் மற்றும் கோட்பாடுகள், இறுதி தேர்வு. சரியா? இது எல்லாமே இந்த சாப்டர் அத்தனையும் நம்ம சைக்காலஜியில பார்ட் 1, ஐ மீன் பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 எல்லாத்தையும் நம்ம கவர் பண்ணிட்டோம். இந்த என்ஏபி பத்தி இன்னும் ஒரு 50 கொஸ்டின்ஸ், ஒரு சின்ன ஒரு வீடியோ, ஒரு 10 நிமிஷம், ஒரு 15 நிமிஷத்துக்கு ஒரு வீடியோ இருக்குது. அதையும் நீங்க பார்த்துருங்க. அப்போ உங்களுக்கு சைக்காலஜி பொறுத்தளவில் இந்த 3 வீடியோஸ், இந்த 500 + 500 + 500 ப்ளஸ் அந்த என்ஏபி வீடியோஸ், இந்த 4 வீடியோவில் உங்களுக்கு டோட்டலாக 30 மார்க் நீங்கள் எடுத்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஒன்ஸ் அகேன், ஆல் த பெஸ்ட். நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இருப்பீங்க. இன்கேஸ் சப்ஸ்கிரைப் பண்ணலைனாலும் யூ கைண்ட்லி டு சப்ஸ்கிரைப். இனி எல்லாம் உங்களுக்கு அப்டேட்டாக வந்துட்டே இருக்கும். பெல் பட்டன் பண்ணிடுங்க. ஓகே, நான் வில் லெட் அஸ் சீ பை த நெக்ஸ்ட் வீடியோ.